சர்வதேச அளவிலான பாரம்பரிய கராத்தே கருத்தரங்கம் சக்தி பள்ளி வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. சர்வதேச அளவிலான பாரம்பரிய கராத்தே கருத்தரங்கம் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள சக்தி மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சியை உலக கோஜ்ரியூ கராத்தே அமைப்பின் பொருளாளரும் சர்வதேச அளவிலான ஒகினவா கோஜ்ரியூ அமைப்பின் நிறுவனருமான ஷோக் பீட்டர் ஹார்ம்ஸ் தலைமையில் ஸ்ரீ சர்வதேச குமிட்டி பயிற்சியாளர் ஷீகான் போல் ஸ்டோல் ஷெட், சர்வதேச கட்டா பயிற்சியாளர் ஷீகான் ரெயின் ஹார்ம்ஸ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இன்றும் நாளையும் இப்பயிற்சி வழங்கப்படுகின்றது. இப்பயிற்சி தனி மனிதன் தன்னை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. விளையாட்டு கராத்தே என்பது மாணவர்களின் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் உதவுகின்றது. இந்த பாரம்பரிய கராத்தே கருத்தரங்கம் இந்தியாவில் ஜார்க்கண்ட், தெலுங்கானா, மும்பை உள்ளிட்ட 5 இடங்களில் நடக்கிறது. இதில் 4வதாக தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக கர்நாடகாவில் நடைபெற உள்ளது. பாரம்பரிய தற்காப்பு கலைக்கான உலகளாவிய போட்டி புனேவில் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். இன்டர்நேஷனல் ஒகினவா கோஜ்ரியூ கராத்தே டோ ஆர்கனைசேஷன் அண்ட் கென்கோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் இன்டர்நேஷனல் செமினார் ஷோக் பீட்டர் ஹார்ம்ஸ் சென்சர் பெல்ஜியம் டென்ஷன் பிளாக் பெல்ட் இஸ் த ஃபவுண்டர் அண்ட் டெக்னிக்கல் டைரக்டர் IOGKO அண்ட் வேர்ல்டு கோஜ்ரியூ ஃபெடரேஷன் ட்ரெஷர். அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனலில் செமினார் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் கராட்டேவோட செமினார் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி 2 நாள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ஸ்கூல் இன்றைக்கி செமினார் போயிட்டுருக்கு. ஸோ இதில் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இடத்துல வந்து இங்கே செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, தென் கர்நாடகா, தென் மும்பை, ஜார்க்கண்ட், தென் தெலுங்கானா, ஸோ இந்த மாதிரி 5 இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய 4th செமினார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட்டில் அவங்க திரும்பி பெல்ஜியம் போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கென்கோ மார்ஷியல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸும், பட் கேரளா அங்கேருந்து திரு விஜயன் அவருடைய கென்கோ மார்ஷியலோட இன்சார்ஜ் விஜயன் அவரோட தலைமையில் கேரளாவிலேருந்து டீம் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IMGK அதனுடைய சேர்மேன் பாத்திம் செஞ்சு அவருடைய தலைமையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்து இந்த செமினார் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செமினாரில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் கராட்டே. ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கராட்டே, ட்ரெடிஷனல் 2 டைப்பாக பண்ணிட்டுருக்கோம். ஸ்போர்ட்ஸ் கராட்டே வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரெடிஷனல் கராட்டே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கராட்டே தான் நம்ம வந்து கொண்டு போக முடியாது. அதான் லைஃப் லாங் நம்ம கூட வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கேயோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க, ஏதோ ரிஸ்க் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் அதுக்கு எல்லாமே இந்த ட்ரெடிஷனல் கராட்டே தான் வந்து இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணி எல்லாத்தையும் சர்வே ஆக முடியும். இப்போ ஸ்போர்ட்ஸ் கராட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லெவலில் இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கு. அது ஸ்போர்ட்ஸ் கராட்டே இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸோ மேகிசன்ஸோட ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி இவர் அதை வச்சோடனே ஜப்பானுடைய மேகிசன்ஸ் அவருடைய இதில் இருக்கிற அந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் நடந்த ஏஷியன் கோஜ்ரியூ கராட்டே ஃபெடரேஷனுடைய டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடுலேருந்து டோட்டலாக 30 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா மெடலில் வந்து இந்தியா லெவலில் போனதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ 22 கோல்டு, 15 சில்வர், ஸோ 20 பிரான்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கென்கோ மார்ஷியல் அகாடமிலேருந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 கோல்டு, 3 சில்வர், 2 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமையில் இன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் பாராட்டு விழா பண்ணியிருந்தோம். ஸோ மற்ற பார்த்தீங்கன்னா இது இப்போ ட்ரெடிஷனல் கோஜ்ரியூ நெக்ஸ்ட் இயர் நடக்கிற வேர்ல்டு கோஜ்ரியூ ஃபெடரேஷன் டோர்னமெண்ட். ஸோ பூனேயில் 2026 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ யூனியன் கோஜ்ரியூ ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் தீரஜ் பவார், தென் பவர் சென்சாய் அவங்களுடைய தலைமையில் இருக்கிற ஸோ யூனியன் கோஜ்ரியூ ஃபெடரேஷன் தான் வந்து இந்த வருஷம் 2026 வேர்ல்டு கோஜ்ரியூ ஃபெடரேஷனுடைய டோர்னமெண்ட் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய ப்ராக்டிஸாக வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 கோச்சஸ் வந்திருக்காங்க. இதில் ஒருத்தர் பீட்டர் ஹார்ம்ஸ் சென்சாய், தென் பார்த்தீங்கன்னா பால் சென்சாய் இஸ் இன்டர்நேஷனல் குமிட்டே கோச், தென் இஸ் ரெய்னி ஹார்ம்ஸ் சென்சாய் இஸ் இன்டர்நேஷனல் கத்தா கோச். ஸோ இவங்க தலைமையில் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப நம்மளுடைய அடுத்த லெவல் போகிறதுக்கு 2026 வேர்ல்டு கோஜ்ரியூ ஃபெடரேஷன் டோர்னமெண்ட் போகிறதுக்காக இதை ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இப்போ எஸ்பெஷலி பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தால் பாய்ஸ் ஆல்சோ இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ரெடிஷனல் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ரெண்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எங்கே போனாலும் அவங்கள வந்து தங்களே தற்காத்துக் கொள்வதற்காக எல்லாமே வந்து பிளான் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதில் செல்ஃப் டிஃபென்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நான் பதிவு பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா கராத்தே பண்ணதுக்கப்புறம் டெக்னிக் வைஸ் இருக்குது. நார்மலாக வந்து இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதேமாதிரி கேர்ள்ஸு இப்போ ஸ்கூல்ஸ் இப்போ கராத்தே தெரியல, பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது அவங்களுக்கு எப்படி பண்ணுங்க அதையும் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களால என்ன பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம கராத்தே பண்ண ஆரம்பிச்சது அவங்க வெளியே போனால் அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வெளியே போனால் எங்கே வேணால் சர்வைவல் ஆகலாம், ஈஸியாக சர்வைவல் எங்கே ட்ராப் பண்ணாலும். ஸோ அவனால் வந்து ஈஸியாக அது சர்வைவல் வரது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து அதில் வந்து நம்ம கேர்ள்ஸே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.